பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு இந்த நிர்வாகமே பொறுப்பு. இது மாதிரி வரக்கூடிய பாமர மக்கள் இப்படி வெளியில போய் மெடிசன் வாங்கிட்டு கொஞ்சம் வைத்தியம் பார்த்தா அப்ப இந்த ஜிஹெச்ல ஃபண்ட் இருக்கா இல்லையா? இங்கு நமது பிளாத்து கிராமத்தை சேர்ந்த அப்துல் ரஷீதுடைய மகள் நசீராபான் அவர்கள் இங்கே வந்து சிசேரியனுக்காக கொண்டு வந்து சேர்த்தாங்க பிரசவத்துக்கு. அப்போ 18/5 அட்மிஷன் போட்டு சிசேரியன் பண்ணினாங்க. பண்ணிவிட்டு 23ஆம் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க 4 நாள்லேயே. வீட்டுக்கு போனதில் தையல் பிரிக்காமல் போனதுனால இன்ஸ்பெக்ஷன் ஆகி பூரா செலவு வச்சுக்கிச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஹெச்சில் பார்க்கும்போது இங்கே நாங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் திண்டுக்கல் சிகிச்சை கொண்டு இங்கே வந்து நாங்கள் 26ஆம் வந்து இங்கே அட்மிஷன் போடலான்னு உள்ளே வர்றப்போ நீங்கள் இப்போ வரிசையில் உட்காருங்க, இது ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போவும் டாக்டர் வல்கரா ஏன்டி நீ வீட்டில் வரும்போது தையல் பிரிச்சுட்டு வரக்கூடாதான்னு கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் மேலே ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் சுரேஷ் பாபா சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் இல்லை. இன்றைக்கி மெடிசன் வெளியில் எழுதி கொடுக்குறாங்க, போய் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா இங்கே வரக்கூடிய பாமர மக்கள் வெளியில் போய் மருந்து மாத்திரை வாங்க போனாங்கன்னா இன்றைக்கி வாங்கக்கூடிய மெடிசனுடைய காஸ்ட்டு 360 ரூபா. அப்போ இது விஷயமா வந்து டாக்டர்கிட்ட சொல்லி கேட்குறோம், மேலே ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் என்னென்னு கேட்குறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கீழே வந்து பேஷண்ட்டை பார்க்கலான்ட்டு போகிறோம். போய் பார்த்துட்டு நரசா ஏமா அப்படி வெளியில் எழுதி கொடுக்குறீங்களே, என்னம்மா அது உள்ள ஃபண்டு இல்லை ஏமான்னு கேட்குறோம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களுமே வல்கரான பதில் பேசுகிறாங்க. நம்ம என்னம்மா அப்படி பேசுகிறீங்கன்னா நம்மளையே வீடியோ எடுத்து தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள். இங்கேருந்து சூப்பரன் டாக்டர் எல்லாருமே வந்து இங்கே வந்து நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, பேஷண்ட்டை பார்த்தாங்க. இந்த மாதிரி நடக்குது சார்னு கூப்பிட்டு சொல்லி கேட்குறோம். கேட்டோம்னா எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே நழுவி போயிடுறாங்க. அப்போ இது என்ன அரசு? அப்போ இந்த அரசாங்கம் எந்த அடிப்படையில் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இது வந்து அரசு மருத்துவக் கல்லூரி திண்டுக்கல் மாவட்டத்தில், இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருந்து கூட இல்லை, வெளியில் தான் வாங்கணும்னா அப்போ இந்த கல்லூரியோட ஃபண்டு என்ன எங்கே போகுது? இந்த கல்லூரியில் லோக்கல் ஃபண்டுங்கிற விஷயத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்போ இந்த ஃபண்டுலாம் என்ன? இது இல்லாமல் ஜேடி ஃபண்டில் 67 லட்சம் ரூபா இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த ஃபண்டை பூராமே இது மாதிரி பாமர மக்களை ஏமாற்றி வெளியில் போய் எடுக்க சொல்லிவிட்டு இந்த ஃபண்டை பூரா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு எந்த பாமர மக்கள் வந்தாலும் ஜிஹெச்சில் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்கேன் எடுக்கப்படுங்கிறாங்க. அதே மாதிரி காப்பீடுலாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2500 ரூபா பணம் கட்டினா தான் எடுப்போம். இது மாதிரிலாம் பல பிரச்சனை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2வது சிசேரியன் தேட்டர்லையோ வைக்கக்கூடிய கார்டன்ஸ் எதையுமே எந்த சுத்தமுமே இல்லை. எல்லாமே அநாகரிகமான முறையில் இங்கேருந்து தட்டி கழிச்சிட்டா இங்கே வேலை பார்க்குற அனைத்து டாக்டர்ஸுமே ப்ரைவேட்டில் எல்லாமே கிளினிக் வச்சுருக்காங்க. அவங்கவுங்க கிளினிக்கில் வந்து வைத்தியம் பார்க்கட்டும், இங்கே எந்த டாக்டரையும். அதனால் இங்கே வரக்கூடிய மக்களை அநாகரிகமாக பேசி எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க. இதுதான் சார் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய பேஷண்ட்டை விரட்டினதுனால பயப்படுறாங்க. இந்த பேஷண்ட் நசீராபானுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்துண்டாலும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம், டீனா இருக்கட்டும், சூப்பரண்டாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அனைவருமே பதில் சொல்லி ஆகணும். இந்த அரசும் பதில் சொல்லி ஆகணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.